தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலே வனவிலங்குகளுடைய தொல்லைகள் இருந்தாலும் கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா பகுதிகள் வனங்களை ஒட்டி அதிகமாக மக்கள் வாழுகின்ற பகுதியாகவும் இருந்தது. அதனால் யானைகளுடைய தொல்லைகள் அப்பப்போது சில காலங்களுக்கு முன்பாக இருந்தது. தற்போது யானைகள், புலிகள், வனவிலங்குகள் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளிலே, பஜார் பகுதியிலே வந்து உலாவுகிறது என்றும், இதனால் கூடலூர் பகுதி, பந்தலூர் தாலுகா பகுதி மக்கள் வாழ்வதே இனி கேள்விக்குறியாக அமைந்துவிடுமோ என்று மக்கள் உள்ளங்களிலே ஒரு அச்சமும் பயமும் கேள்வியாகவும் இருந்து வருகிறது. சில நாட்களுக்கு முன்பாக கூடலூர் வனத்துறை அலுவலகத்திலே வைத்து வனத்துறை அதிகாரி அவர்கள் விவசாயிகளையும் பொதுமக்களையும் அழைத்து யானைகள் தொல்லைகள் தருவதை பற்றியும் அவர்கள் ஏற்பட்ட இன்னல்களை பற்றியும் கேட்டறிந்து யானைகளை வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு மக்களும் விவசாயிகளும் அகழக்குழிகளை வெட்டுவதோடு யானைகள் இந்த பகுதியிலே வராமல் இருக்க வேண்டும், குமிக்கி யானையை வைத்து கர்நாடகா பகுதியிலே இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றால் குமிக்கி யானையை உடனடியாக கொண்டு வந்து அந்த குமிக்கி யானைகள் மூலமாக காட்டு யானைகளை பிடித்து செல்லுகின்ற விரைவு செயல்கள் உடனுக்குடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை போல நீலகிரி மாவட்டமான கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா பகுதியிலே நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை உயர் அதிகாரி பிரபு அவர்களும் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள், விவசாயிகளிடத்திலும் மக்களிடத்திலும். அதன் பிறகு நேற்றைய முன்தினம் கோழிப்பாலம் மக்கள் வசிக்கும் கோழிக்கோடு கூடலூர் மெயின் சாலையில் யானை சர்வசாதாரணமாக நடந்து வரும் காட்சி. பகல் 3 மணி அளவில் மக்கள் அங்கே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். கடைகளுக்கு பொருள் வாங்க வந்திருக்கிறார்கள். பள்ளிக்கூடம் சென்ற மாணவ மாணவிகளை அழைத்து வருவதற்காக பெற்றோர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆட்டோக்கள் நிற்குது, மக்களும் நடமாட்டம் இருக்கிறது. இருந்தும் அதை கொஞ்சம் கூட காணாமல் அந்த யானை வருகிறது. மக்கள் கூச்சலிடுகிறார்கள், யானை வருகிறது, ஓடுங்கள் ஓடுங்கள் என்று அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். அந்த யானை அந்த பகுதியிலே சாய்பாபா குரூப் எஸ்டேட்டுக்கு செல்லக்கூடிய சாலை வழியாக இறங்கி செல்லுகிறது. மக்கள் பதற்றத்தோடு அச்சத்தோடு பகல் வேளையில் மக்கள் நடமாடக்கூடிய இந்த கோழிப்பால பஜார் பகுதியிலே யானை சர்வசாதாரணமாக வருகிறது என்றால் இந்த பகுதியிலே இனி வாழ முடியுமா என்று அங்கே இருக்கின்ற பொதுமக்களும் வியாபாரிகளும் விவசாயிகளும் அச்சத்தோடு நம்மிடம் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் திரு ராஜா அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து அதன் மறுநாள் கூடலூர் பகுதியிலே இருக்கின்ற முன்பு நர்த்தகி திரை அரங்கம் இருந்த அந்த செம்பாலாவுக்கு முன்பகுதியிலே முதன்மையான ஒரு சாலையிலே யானை நடந்து வருகிறது. ஒரு ஆட்டோ அவர் பின்னாலே 7 மணி அளவில் ஆட்டோவை ஓட்டி வருகிறார். அவர் கூச்சலிட்டு வருகிறார், யானை வருகிறது, ஓடிவிடுங்கள் என்று. அந்த யானை செல்லும் பாதையும் அந்த யானை போவதையும்
மக்களிடத்திலே கூச்சலிட்டு சொல்லிக் கொண்டு வருகிறார். யானை அங்கும் இங்கும் பார்த்து அது எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் போய்க் கொண்டிருக்கிறது. இப்படி மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. யானைகளுடைய நடமாட்டம் இரவு 7 மணி அளவில், பகல் 3 மணி அளவில். இதை போல யானைகள் மக்கள் விவசாயம் செய்யும் இடங்களில் சர்வசாதாரணமாக வருகிறது. புட்களை மேய்கிறது, வாழை தோட்டங்களை அழிக்கிறது. இன்னும் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், ரேஷன் கடைகள், நியாய விலை கடைகள் என்று பல்வேறு பகுதிகளிலே இந்த யானைகளுடைய தொல்லைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கர்நாடகாவிலே எப்படி கும்கி யானையை வைத்து விரைவாக நடவடிக்கை எடுக்கிறார்களோ அதை போல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது அரசு செவிசாய்க்குமா அல்லது இதை வனத்துறை அதிகாரிகள் பார்த்து மக்களுடைய குறையை தீர்க்கிறோம் என்று சொன்ன அதிகாரிகள் இது சம்பந்தமா நடவடிக்கை எடுப்பார்களா என்று மக்கள் கேள்விதனை கேட்பதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் நகர்வள பகுதியிலே தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது அந்த காட்சிகளை எல்லாம் பார்ப்போம். ஐயா ஐயோ அதான் பேசுனேன் ஐயா உனக்கு கேப்ப சொல்லி வாடே 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 தெரிஞ்சு ஹர்ரா ஹை ஹை அடோகே ஓய் திரும்ப போய் பாக்குது பாத்துறோம் ஹர்ரா ஹர்ரா ആനയാണ് നടത്തിയിട്ടുണ്ട്. உடச்சி தள்ளிட்டு வந்துருச்சு பாத்தியா? கேட்டெல்லாம் உடச்சிருச்சு. கேட் எல்லாம் உடச்சிருச்சு. எங்க போகுது? அங்க யாரெல்லாம் இருக்காங்க தெரியலையா? அம்மா சைஸ் அது கீழே போறது இல்லையே. எஸ்டேட்டுக்குள்ள அங்க கெயிட் போட்டிருக்கு. கெயிட் போட்டிருக்கு. யாரும் வந்துறாங்க. யானை அண்ணா நிக்குது நிக்குது நிக்குது. உடைச்சிருச்சா? தள்ளிருச்சா? என்ன சைஸ் பாரு. அது என்ன அங்க நிக்குது? ஹாய் ஹாய் அங்க கெயிட் இருக்கா? ஆக இனியாவது அரசு அதிகாரிகள் விழித்துக் கொள்வார்களா? மக்களை காப்பார்களா? கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா பகுதியிலே மக்கள் அச்சமில்லாமல் நிரந்தரமாக இந்த ஊரிலே வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி தருவார்களா என்று நாமும் அரசு அதிகாரிகளை கேள்விக்கரை கேட்காமல் அவர்களுக்கு ஒரு வேண்டுதலாக அவர்களிடத்திலே சொல்லி நகர்வள பகுதியிலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில். இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் காண்பதற்கு இதுவரை நீங்கள் யூடியூபில் என்எம் டிவியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் யூடியூப் என்எம் டிவி பகுதிக்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்றும், உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதியிலே இருக்கின்ற உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் நல்ல நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற, உள்ளூர் செய்திகளை தந்து கொண்டிருக்கின்ற உன்னதமான ஒரு தொலைக்காட்சியாக, நவரசமான தொலைக்காட்சியாக, நவரசமான நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் கேபிள் டிவிக்கு நீங்கள் பணம் கொடுத்துதான் உங்கள் வீட்டில் கேபிள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையோடு கேளுங்கள். எங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று
உரிமையோடு கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பில்